கடலுடுத்த நிறமடந்து கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை சிறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை அனிஷா. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசைக்கொண்டு வாழியவே வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. அறிஞர்கள் கூட்டம் ஒரு உயிருள்ள நூலகம். இந்நூலகத்தின் இதழ்களாக கூடியிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேரு மாமாவின் பிறந்த நாளாம் நவம்பர் 14 குழந்தைகள் நாளாக கொண்டாடும் இந்நாளும் நவம்பர் 20 உலக குழந்தைகள் தினமான இன்றும் நம்முடைய தமிழ்த்தேர் அரும்புகள் தலைப்பில் விழா எடுப்பது எத்தனை அழகான பொருத்தம். 100வது இதழை நோக்கி வெற்றி நடை போடும் தமிழ்த்தேரின் 96வது இதழ் அரும்புகள் எனும் தலைப்பில் இங்கே மலர்ந்து மனம் வீச காத்திருக்கிறது. நடைமுறையில் புதிதாய் ஆரம்பம் செய்வதையும் அரும்புவதாக தான் சொல்கிறோம். அப்படி இன்று அரும்பை பற்றி பாட, அரும்பை முன்னிலைப்படுத்தி பாட, அரும்பாகவே மாறி அனுபவித்து மகிழ, கருத்துக்களை பகிர இச்சபையில் அரும்பாய், நாற்றாய், கீற்றாய், மலராய், அலராய், செம்மலாய் வருகை புரிந்துள்ள ஒவ்வொருவரையும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களான இளம் சாதனையாளர் ராம்குமார் ராமன் அவர்களையும், விருது பெற்ற கல்வியாளர் திரு சே மூமு முகமது அலி அவர்களையும், தங்கமீன் செல்வி சாதனா அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இனிய வரவேற்புரை. துவக்க உரை பதிப்பாளர் நர்கேசியா. தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்ய வேண்டும் என்றான் மகாகவி பாரதி. அவ்வகையில் தமிழ் உணர்வால் இங்கு குழு இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தமிழ் தேரை பற்றி இங்கே ஏற்கனவே வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். வானொலி வளர்த்தமிழ் அமைப்போட ஒரு சிறப்பான அம்சம்தான் தமிழ் தேர் அப்படிங்கிற மாத இதழ். இந்த இலக்கிய இதழில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பை பற்றி சிறப்பாக கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளை, தங்களுடைய கருத்துக்களை மிக அழகாக எடுத்து சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த தமிழ்த்தேர் இதழ் மிக விரைவில் 100வது இதழாக வெளிவர காத்திருக்கிறது. இப்பொழுது 96வது இதழாக அழகின் அம்சமான அரும்புகள் எனும் தலைப்பில் இது சிறப்பான அழகான இந்த மாத இதழ் வெளியீட்டு விழாவில் வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற சென்னை காகித மில்லத் கல்லூரியில் ஓய்வு பெற்ற தமிழ்துறை தலைவர் சே மூமு முகமது அலி அவர்களையும் வரவேற்று பேசுவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். இச்சிறியவள் அவரை வரவேற்று பேசுவது என்பது சிறு நடுக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு அது புரிந்திருக்கும். இவர் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குநராகவும் இருக்கிறார். ஆனால் இவரை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு ஒன்று தெரிஞ்சது.
இந்த வருஷம் உமரப்புலவர் விருது கொடுத்தாங்க இல்லைங்களா, ஒவ்வொருக்கும் விருது கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் துறையில் நம்ம பகுதியில் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியில் பார்க்கும்போது ஐயா வந்து உமரப்புலவர் விருதை இந்த 2014ஆம் ஆண்டு விருதை பெற்றிருப்பது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த சிறப்பு வாய்ந்த விருந்தினர் இன்னைக்கு நம்மிடையே, அதுவும் அரும்புகளுக்கிடையே அவர் அரும்பி இருப்பது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அம்சம். இவர் வந்து பிஎஸ்சி இளங்கலையில் வந்து விலங்கியல் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் முதுகலையில் தமிழ் இலக்கியம் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிஹெச்டி திரும்ப வந்து தமிழ் படிச்சிருக்காரு. இதுலேருந்தே தெரியுது அவர் வந்து பல துறைகளில் செயலாளராகவும் உறுப்பினராகவும் சிறந்து தன்னுடைய தமிழ் பணியினை ஆற்றி வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கிற இவர் நமக்கு ஏற்கனவே மாதம் பரிச்சயமாக உள்ள இனிய திசைகள் மாத இதழின் ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அவரை வரவேற்று பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம் சிறப்பு விருந்தினர் ராம்குமார் ராமன் அவர்களை பற்றி சிறப்பாக வரவேற்க திருமதி ரமா அவர்களை அழைக்கிறேன். ஹாய் ராம்குமார். ராம்குமாருக்கு அவ்வளவா தமிழ் பேச வரல. ஸோ அவர் இங்கே வந்து அவரை பற்றி பேசும்போது நீங்கள்லாம் தானாக புரிஞ்சுக்கோங்க அவரோட தமிழை. இவர் வந்து 1997 பிறந்த ரொம்ப சின்ன பையன். பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஹை ஸ்கூலில் படித்தார். இப்போது அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜா இல்லையா. ஸோ அதில் அதாவது அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் இல்லையா. ஸோ அதில் வந்து யங்கஸ்ட் achiever, and he's the regional topper in F6 ன்னு சொல்லுவார். F6 பற்றி அவரே சொல்லுவார் இங்கே வரும்போது. ஏன்னா அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோவா புரியல. ஸோ அவரே அதை பற்றி சொல்கிறது பெட்டர். இதில் வந்து ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா மாடல் யுனைடெட் நேஷன் சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. யுனைடெட் நேஷன் அதாவது நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு இல்லையா. அதே மாதிரி மாணவர்களை உருவாக்கணுன்றதுக்காக மாடல் யுனைடெட் நேஷன் சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து இவரோட ஸ்கூல்லேருந்து இவரோட ஒரு சிறப்பு விருந்தினராக அதுக்கு போயிருக்காரு. அதுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் கிளியரிங் இருக்கும், நிறைய டிபேட்ஸ் இருக்கும், ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் பேசணும். ஸோ அதிலெல்லாம் கிளியர் பண்ணி இவர் போயிருக்காரு. இட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா வின்னர் ஆஃப் த பீட் ஆஃப் த கிளாக்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் குவிஸ் ஒன்று நடக்கும். அது வந்து பீட் த கிளாக்னாலே தெரியும் இல்லையா, கிளாக்கை விட ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண ஒரு குவிஸ் ப்ரோக்ராமில் வந்து அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 9th and 10th கிரேடில் அவரோட ஸ்கூலோடைய ஹவுஸ் கேப்டனாகவும் இருந்திருக்காரு. ப்ளஸ் ஒரு புதுமையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசோசியேஷன் சொல்லலாம். இல்லைனாக்கா வந்து பிசியாலஜி இன்கார்பரேட்டட்னு ஒன்று இருக்குது. நம்ம இது வரைக்கும் வந்து பயாலஜி, ஜூவாலஜி, ஃபிசியாலஜி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பிசியாலஜிங்கிறது என்னன்றது அவரே சொல்லுவார் நம்மளுக்கு. ஸோ பிசியாலஜி இன்கார்பரேட்டட்ங்கிறதுல வந்து ரொம்ப சின்ன வயசில், எந்த வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க? 11th ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி பிசியாலஜின்னு ஒரு பர்டிகுலர் ஒரு புது தீம்னே சொல்லலாம். அதாவது பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பிஸ்னஸ் சம்மந்தமாக மாணவர்களை உருவாக்குறதுக்கான ஒரு சின்ன ஒரு அசோசியேஷன் சொல்லலாம், இல்லைனா ஒரு சின்ன ஒரு குரூப்புன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்கூலில் அவர் ஆரம்பித்து அதை கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெல்கமிங் மிஸ்டர் ராம்குமார் டு தமிழ் தையர். It's only an introduction. புதுமுகம் அறிமுகம் நாகா அவர்களை அழைக்கிறேன். நாகா புதுமுகமா, நீ புதுமுகமா? இல்லை, எப்பயுமே புதுமுகம் தான் நம்ம. சரி, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நவம்பர் 14 அப்படின்னா நீருடைய பிறந்தநாள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு இந்திய அளவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டாடிய அந்த சமூகம் இப்போ சர்வதேச அளவில் குழந்தைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்று புஜ்ஜிமாக்களுக்கும் செல்லமாக்களுக்கும் குட்டிமாக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நேரத்தில் புதுமுகமாக உங்களை அறிமுகப்படுத்துவதில்லை, எல்லாருமே புதுமுகம் தான், என்னையும் சேர்த்து. ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கிற பொழுது என்னுடைய சக தோழனாக அப்படின்னு நான் பாரதியை பார்க்குறேன். அவர் சொன்ன மாதிரி இன்று புதிதாய் பிறப்போம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் தேரில் வடம் பிடிக்க வந்திருக்கக்கூடிய சகாக்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்வோம்.
ராமா வரலாமா? யார் இன்னைக்கு புதுசாக வந்தவங்க. நான் பேசுகிற தமிழ் புரியலையோ? பேர் ஒருத்தர பேர் சொல்லுங்க. மிஸ்டர் சையத் அபு சாலிக். சையத் அபு சாலிக். கடல் கடந்து வந்தாலும் நாங்கள் மொழியால் ஒன்றிணைத்திருக்கிறோம் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக இங்கு கூடியிருப்பவர்களை பார்த்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அறிமுக உரை என்று என்னை அழைத்திருக்கிறார்கள். சையது அபு சாலிக். துபாயில் 4 வருஷமாக இருக்கிறேன். இங்கே ஜும்மா குத்துபா ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் கவர்மெண்ட் கொடுக்குறது தான் வாசிக்கணும். அதை வந்து தமிழில் நம்ம மக்களுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. இதை நம்ம ஆலிம், அதாவது இஸ்லாமிய கல்வியில் படிச்சிருக்கிறதுனால அதை தமிழில் மொழிபெயர்த்து எல்லா தமிழ் மக்களுக்கும், தமிழ் முஸ்லீம்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம அதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 4 வருஷமாக இதை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இப்படி ஒரு சபை நடக்குதுங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா எனக்கு தமிழில் கொஞ்சம் ஆர்வம் அதிகம். எனக்கு இந்த தொடர்பை ஏற்படுத்தியிருந்த அந்த பெருமை வந்து நமது பேராசிரியர் ப்ரொஃபஸர் சேமுமு அவர்களுக்கு தான் கிடைக்கும். அவங்க தான் இப்படி ஒன்று நடக்குது, வாங்க சந்தித்து பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறேன். அதேமாரி உங்களோட இதழ்களையும் நான் தொடர்ந்து எழுதி கொடுத்துருக்குறேன். நம்மளுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன். இது போக இன்னொன்று நான் குறிப்பாக இங்கே சொல்லிக்கிறணும். ஒரு வீட்டில் அரபி பாடம் நடத்துகிறேன். இதை சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன். 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஒரு வீட்டில் அரபி பாடம் நடத்தணும். பிள்ளைக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 6th ஸ்டாண்டர்ட். இந்த ஊரில் அரபிக் படிக்கணும். அரபிக் மீடியம் எடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் அரபிக்கில் தேர்ச்சி பெற்றதுனால என்ன சரி அப்படின்னோடனே நான் அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அந்த பிள்ளை வந்து கார்ட்டூன் சேனல் பார்க்குது. என்ன சேனல் அப்படின்னு பார்த்தா அந்த தமிழில் சுட்டி டிவி வரும் இல்லையா, அது ஓடிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க தாயை கூப்பிட்டு சொன்னேன். நான் தமிழில் பேசுகிறதே அந்த பிள்ளைக்கு புரியலை. எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த பிள்ளைங்க கூட படிக்கிற பிள்ளைங்களாம் அரபி பிள்ளைங்க. அவங்க வீட்டில் பண்ணிங்கன்னா அரபி கார்ட்டூன் ஓடும். அதனால் அதுங்களுக்கு அரபி ஈஸியாக தெரியும். நீங்கள் எதுக்கு இந்த பிள்ளைக்கு அரபிக் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன். தாய்மொழியில் படித்தாதான் நம்ம என்ன இந்த சமூகத்துக்கு சொல்ல வரோமோ அதை உடனே சொல்ல முடியும். இந்த பிள்ளைகிட்ட நான் ஒரு கருத்து சொல்கிறதே இந்த பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது. நான் எப்பவுமே இங்கிலீஷில் தான் பேசணும். அந்த பிள்ளைகிட்ட இங்கிலீஷில் பேசினா தான் அதுக்கு புரியுது. இங்கிலீஷில் பாடம் நடத்தினா தான் பாடமும் புரியுது. தமிழில் நடத்தினா புரிய மாட்டேங்குது. வியாழக்கிழமை நான் காலையில் வருவேன் அப்படின்னு சொல்கிறது கூட புரிய மாட்டேங்குது அந்த பிள்ளைக்கு. இந்த அளவிற்கு தமிழில் பின்தங்கி இருக்கும்போது நான் அவங்க சொன்னேன்னா, ஒவ்வொரு தாய் என்ன மொழியில் இருக்காங்களோ அதை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த அடிப்படையில் படிக்கணும். ஏனென்றால் அரபியை படிக்கிறதுக்குன்னு ஒரு வயசு வரும். அது பின்னாடி வந்து அரபியில் எந்த மொழினாலும் படிங்க, ஆனால் நீங்கள் தமிழில் படிங்க. நான் வரும்போது ஏன் சுட்டி டிவி ஓடுது அப்படின்னா அந்த பிள்ளை இனத்தால் அது தமிழ், அந்த உணர்வு தான் அதை சுட்டி டிவி பார்க்க தூண்டுது. எனவே இதை நீங்கள் தமிழில் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய்க்கு நான் ஆலோசனை சொன்னேன். சரிங்களா ஜி? இப்படிப்பட்ட இந்த தமிழ் மன்றத்தில் உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இது போன்ற பல விழாக்களில் கலந்து கொள்வதற்கும் எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய, எனக்கு வாய்ப்பு தருவானாக என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து முடித்துக் கொள்கிறேன். வாக்கர்தான் எனக்கு சையத் அபு சாலிக் சுட்டி டிவியை பற்றி சுட்டி காட்டிருக்கீங்க, சந்தோஷமாக இருக்குது. இந்த சுட்டிகளுக்கு வந்து சில நேரங்களில் சுட்டி காட்ட வேண்டிய கடமை உங்களை மாதிரியான பெரியவங்க கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு அரபு மொழி தெரிந்த ஒரு சக தோழர் தமிழ் படுத்தி பேசுவதும் தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்களை அரபு மொழிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதும் உங்களை மாதிரியான சகாக்களால் தான் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இந்த நேரத்தில் நீங்கள் சொன்னதை பார்க்கும் பொழுது கடந்து முடிந்த அந்த புத்தக கண்காட்சிகள் கூட சொல்லியிருந்தாங்க மிக சிறப்பாகவே. கடந்த இந்த ஷாஜாவில் நடந்த 34வது சர்வதேச புத்தக கண்காட்சியில் கூட சொல்லியிருந்தாங்க, அரபு மொழியில் சிறந்த நூல்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கக்கூடியவர்கள் 2 லட்சம் திர்ஹாமுக்கு அடுத்த ஆண்டினுடைய பரிசுக்குரியவராக அந்த அரசாங்கம் தேர்வு செய்யறதுக்கான ஒரு அறிவிப்பை மன்னர் அறிவித்திருந்தார். அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அரபினுடைய சிறப்பு நூல்களை தமிழ்படுத்தி கொடுங்கள். அது மிக சிறப்பாக தமிழ்படுத்தி கொடுக்கும் போது அந்த மொழியினுடைய மேன்மையை நாமும் புரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் நூல்களை அரபு மொழிக்கும் கொஞ்சம் கொண்டு சேருங்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன விண்ணப்பத்தை இந்த நேரத்தில் வைக்கிறேன். ரொம்ப நன்றி. அடுத்து புதுமுகமாக அழைக்க முகமது அலி, வாங்க தொடரு. உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் முகமது அலி. இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து நான் வரேன். அரும்புகள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அதனை ஒரு கான்செப்டாக, அதை ஒரு கருவாக வைத்து இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. நான் சென்னையில் பெலாலியா அரபிக் கல்லூரியில் 7 வருடங்கள்
அரபிக் கல்வியும் அதே போன்று உலக கல்வியும் கல்லூரி படிப்பு வரை நான் முடித்திருக்கின்றேன். இங்கே எங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அரபிலிருந்து இருக்கக்கூடிய சிறப்பான சில தலைப்புகளை, கருத்துக்களை, புத்தகங்களை தமிழுக்கு மாற்றுவதும், தமிழிலிருந்து இல்லை சிறப்பான விஷயங்களை அரபிக்கு மாற்றுவதும், இதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக எங்களால் முடிந்த உழைப்பையும் ஒத்துழைப்பையும் அதற்காக நாங்கள் தருவோம். அதே போன்ற இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு கருத்தை கொண்டது. நபிகள் நாயகத்தினுடைய ஒரு வாக்கை உங்களுக்கு முன்னால் பதிவு செய்கிறேன். மல்லம் யுவக்திர் கபீரனா வலம் யரஹம் சகீரனா ஃபலைஸ மின்னா அவுகமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், நம்மள் பெரியவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு யார் மதிப்பளிக்கவில்லையோ, நம்மில் யாரெல்லாம் சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ, அன்பு பாசம் காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதாவது அவர்கள் வழியை பின்பற்றக்கூடியவர்கள் இல்லை. ஒரு காட்டரபி, ஒரு கிராமத்து அரபி அவர்களை பார்க்க வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு முத்தமிட்டார்கள். அப்போ அந்த கிராம அரபி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பழக்கம் எங்களிடத்தில் இல்லையே, குழந்தைகளுக்கு முத்தமிடுகிற பழக்கம். கிராமத்து அரபு மக்களுங்கிறவங்க அந்த அளவுக்கு நாகரிகம் அதிகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளுக்கு அன்பு காட்டுவதை தூண்டுறாங்க. அப்போ அந்த தலைப்பில் அந்த ஒரு கருத்தை வலியுறுத்தும் முகமாகவும் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதில் அதில் நான் பங்கேற்பதில் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். உங்கள் எல்லாம் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தொழுகை செய்தால் அழுகை போகும். ஏன்னா அப்படிதான் துவா செய்கிற நல்ல ஒரு சக தோழருடைய அருமையான இந்த ஒரு விஷயம் மனசுக்கு நிறைவாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயமும் அதே சிறப்பாக இருப்பதற்கான இந்த அரும்புகளில் அரும்ப விட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்தை. ரொம்ப நன்றிங்க. முகமது ஹாரிஸ் அடுத்து அழைக்கக்கூடிய தோழர். என்னுடைய பேர் முகமது ஹாரிஸ். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இங்கே எல்லாம் தமிழாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இந்த மாநாட்டு இந்த சங்கம் அனைத்திலும் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நன்றி. பொருளும் இப்படித்தான், 2 வரிகளில் முடியும். எந்த துவாக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய கருத்து பொதிந்திருக்குன்னா மௌனத்தின் மூலமாக மட்டும்தான். சில வார்த்தைகளை பிரயோகம் செய்கிற பொழுது அதனுடைய வெளிப்பாடை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப அருமையாக சின்ன விஷயத்தை சொன்னாலும் மிக சிறப்பாகவே சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றி நண்பரே. சிவராஜன் அடுத்ததாக நான் அழைக்கக்கூடிய நண்பர். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சிவராஜன். நான் துபாய்க்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. இதான் முதல் முறையாக நான் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. சரி, அரும்பு அப்படின்னா அது ஒரு வினைத்தொகை அப்படிங்கிற தமிழ் பாடம் எடுக்கலாம்னு ஆசைப்படுறேன் நான். ஆமாம், ஏன்னா சில நேரங்களில் பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது, பாடம் படிக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பாடம் எடுக்கிறத விட பாடம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் நண்பர்கள் மூலயமாகவும் இந்த நேயர்களாக வரக்கூடிய என்னுடைய சகாக்களையிலிருந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த மேடையும் அப்படி தான் இருக்குது எனக்கு. அடுத்ததாக ஹேமலதா அவங்களை அழைக்கிறேன். மேடம், நீங்கள் வாங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள். இப்போ சகாக்கள் எல்லாருமே சொன்னாங்க அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அதோடு நிப்பாட்டினாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த அரும்பக்கூடிய இந்த தருணத்தில் அரும்புகளாக உங்களுடைய பேச்சு இருக்கட்டும். வாங்க. ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த வணக்கம் நான் சொல்லி பல வருஷங்கள் ஆச்சு. ஸ்கூல் காலேஜ் டைமில் சொன்ன வணக்கம். அதுக்கப்புறம் சரியான மேடையை நான் தேடவில்லை என்பது தான் நிஜம். ஸோ மனசுக்குள்ளே இருந்த ஒரு ஆதங்கம் இந்த மேடையை எனக்கு தேடி தந்துள்ளது. அதற்காக என் முழு முதல் நன்றியையும் ஜியாவுதீன் சார் அவர்களுக்கும் நர்கீஸ் மேடம் அவர்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த நேரத்தில். என் பெயர் ஹேமலதா. என் கணவர் சிவராஜன் சற்று முன்பு பேசினார். 2 பெண் குழந்தைகள். நான் BA கார்ப்பரேட் முடித்திருக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய ஆர்வம் யோகாவின் மேல் பாய்ந்தது.
அதனால் பிஜி டிப்ளமோ, எம்எஸ்சி அண்ட் எம்ஃபில் யோகா முடித்திருக்கிறேன். இப்பொழுது யோகாவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். யோகா என்பது உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அதை தாண்டி மனமும் ஆன்மாவும் எங்கு ஒருங்கிணைகிறது என்பதை பற்றியதான ஆய்வு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றே சொல்லலாம். அதன் மூலம் நான் மன திருப்தி அடைகிறேன். அதற்கு அடுத்து என்று சொல்ல முடியாது, தமிழ் எனக்குள் பாய்ந்த ஒன்று. அதை நான் நிறைவேற்றுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இன்றைய தலைப்பு அரும்புகள். குழந்தைகள் நம் பேச்சை கேட்கவில்லையே என்று எந்த தாயும் தகப்பனும் வருத்தப்படவே தேவையில்லை. ஏனென்றால் குழந்தைகள் நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அதனால் ஈர்க்கப்படுகிறார்கள். அதை கொண்டே அவர்களின் வாழ்வு பிரகாசமடையும். அதற்கு முன் உதாரணமாக நாம் பெற்றோர்களாகிய நாம் திகழ்ந்தால் மட்டுமே போதுமானது என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்தமைக்கிறார். நன்றி தோழி. ஹேமலதா சொன்ன மாதிரி தான், அதாவது மேடைகள் எப்பொழுதுமே சிறப்பான மனிதர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறது தான் உண்மை. எந்த மேடையும் நாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை, மேடை நம்மை தேடும். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் அரும்புகளாக சில விஷயங்களை சொல்லணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து நாம் பேசுவது என்பது நீங்கள் ஆசையப்படாதீங்க, அங்கேயே இருங்க. இந்த மேடை யார் வேண்டுமோ இந்த இடத்திற்கு அது தானாகவே அழைத்து கொள்ளும். ஞாபகம் இருக்கும் என்னோட ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு, என் அப்பா அம்மாவோட ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் சொன்னால் யாரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கேட்க மாட்டேங்க. இப்போ செலிப்ரிட்டிஸோட ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பீங்கிறதுனால ஒரு டாப்பிக்காக இப்போ கான்செப்டாக எடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக சிம்பு. எப்பா உன் பேர் என்னப்பா? என் பேர் கேட்கறதுக்கு முன்னாடி என் அப்பா பேர் இருக்குங்க, நீங்கள் தெரிச்சு ஓடிடுவீங்க. எப்பா ஃபஸ்ட்டு உன் பேர் சொல்லுப்பா. என் பேர் சிம்பு, சில பேர் வம்புன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே ஹம்சிகா படிக்கிறாங்களா? ஏன்ப்பா உனக்கு இந்த வேலை? இப்போ வந்தோடனே ஏன் உனக்கு வேலை? சரி, உனக்கு ஏதாவது ரைம்ஸ் ஏதாவது பாட தெரியுமா? எனக்கு ஒரு அப்பா ஒரு ரைம்ஸ் சொல்லி தர